ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்ஃபினிக்ஸ் இன்னைக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இன்ஃபினிக்ஸ் 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5Gயை தாண்டி இவங்க இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஜஸ்ட் 5Gயை மட்டும்தான் ஹைலைட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்பெக்ஸ் வைஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில் Redmi Note 11T 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போலாம் இன்ஃபினிக்ஸ் டைரெக்டாக ரெட்மி கூட தான் கம்பீட்டே பண்ணுறாங்க. ரெட்மி நோட் சீரிஸ்க்கு காம்படிஷனாக தான் இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய நோட் சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி தான் இந்த இன்ஃபினிக்ஸ் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் ப்ரைஸிங்கில் கூட வித்தியாசம் கிடையாது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 8+128GB வேரியண்ட்டை 20,000 அப்படின்ற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்பெக்ஸில் என்னெல்லாம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டரான ஸ்பெக் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனை பத்தி பேசணும் அப்படின்னா, இங்க இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல டிசைன் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அதுல கலர் ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபினிக்ஸ் மொத்தம் ரெண்டு கலர் ஆப்ஷன், Black அண்ட் ஆரஞ்சு அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல இருக்கு. யூசுவலா இந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் பெருசா இப்ப எந்த பிராண்டுமே இந்தியன் மார்க்கெட்ல யூஸ் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் IQ தான் அவங்களுடைய 9 சீரிஸ்ல இந்த ஆரஞ்சு கலருக்கான ஒரு வேரியண்ட்டை கொண்டு வர போறாங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர்ல இப்ப இந்த இன்ஃபினிக்ஸ் 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் இந்த ஆரஞ்சு கலருக்கான இந்த ஒரு வேரியண்ட்ல மட்டும் இந்த ஸ்மார்ட் போன் இந்த பேக் சைடு மெட்டீரியல் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா கொஞ்சம் லெதர் லுக்கான ஒரு ஃபினிஷ்ல இந்த ஸ்மார்ட் போன் இந்த பேக் சைடு பாடி அப்படின்றது இந்த ஆரஞ்சு கலருக்கான இந்த ஒரு வேரியண்ட்ல மட்டும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி பிளாக் கலருக்கான அந்த வேரியண்ட் கிளாசி ஃபினிஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக் பாடியில தான் வருது. அது மட்டும் இல்லாம இங்க இந்த பேக் சைடு கேமரா மாடல்னு பார்க்கும்போது செப்பரேட்டா கொடுக்காம இவங்களுடைய இந்த பேக் சைடு பாடிக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகி வர மாதிரியான ஒரு கேமரா செட்டப், ஒரு கேமரா மாடல் தான் இங்க இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் அதுவுமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா கொஞ்சம் யூனிக்காவே இருக்கு. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் கொஞ்சம் யூனிக்காவே இந்த இன்ஃபினிக்ஸ் 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 199 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.77 mm திக்னஸோட இப்போ இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தம் 3 கலர் ஆப்ஷன், Black, Blue, White அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லுக் வைஸ் Redmi Note 11 சீரிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியான டிசைன் தான் ஆல்ரெடி நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய வீடியோக்கள்ல. ஸோ அதனால டிசைனை பற்றி வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே 195 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.75 mm திக்னஸோட இந்த Redmi Note 11T 5G எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் லுக் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பட் கம்பேரிட்டிவ்லி இங்கே Redmi Infinix கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டடான, கொஞ்சம் திக்னஸ் கம்மியான ஒரு ஸ்மார்ட் போனை இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே LCD பேனல் தான். பட் ஆனால் அதில் இன்ஃபினிக்ஸ் 6.78 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Redmi Note 11T 5Gல 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே, 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் கார்னிங் கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷனோட இங்கே Redmi இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தான். அப்படினாலும் ரெஃப்ரெஷ் ரேட் இங்க இன்ஃபினிக்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேல கொஞ்சம் குவாலிட்டியான LTDS டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் இன்னும் பெட்டரா, இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து இப்போதைக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வித்தியாசம் கிடையாது. அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே Mediatek Dimensity சீரிஸ்க்கான சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் Infinix 5G இங்கே Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Redmi Note 11T 5G Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் ஆனால் CPU ஆர்கிடெக்சர் இதுலலாம் வித்தியாசம் இருக்கு. அதுல Dimensity 900 இங்க Cortex A78 கான கோரோட 2.4 GHz வரைக்கும் இங்க கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுவே GPU ARM Mali G60
8 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியோட அரௌண்ட் 4,80,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரோட இந்த ஒரு சிப் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரெட்மில இருக்கக்கூடிய Dimensity 8 இந்த சிப்செட்னு பார்த்தீங்கன்னா இதில் Cortex A76 கோரோட 2.4 GHz ஒரு கிளாக் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூக்கு ARM G57 MC2 அப்படின்ற இந்த ஜிபியோட அரௌண்ட் 3,90,000 ஒரு Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்ல எது பவர்ஃபுல் சிப்செட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அன்டவுட்டபிளி MediaTek Dimensity 900 Infinix 05G இருக்கக்கூடிய இந்த சிப்செட் தான் நமக்கு பவர்ஃபுல்லான சிப்செட். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த சிப்செட்ல உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கனெக்டிவிட்டி அண்ட் 5G சப்போர்ட்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டியோட 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 11T 5Gல ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கனெக்டிவிட்டி, Wi-Fi 5 கனெக்டிவிட்டி பிளஸ் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரெட்மியில் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனால் Wi-Fi அண்ட் 5G பேண்டுக்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இன்ஃபினிக்ஸ் லீட் எடுக்கிறாங்க. இங்கே ரெட்மியை விட இன்ஃபினிக்ஸ்ல பெட்டரான Wi-Fi சப்போர்ட் அண்ட் அதிகமான 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அதிகமான 5G பேண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த Dimensity 900 அப்படின்ற இந்த சிப்செட்டும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் சென்ட்ரிக்காகட்டும் இல்லை மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்காகட்டும் கண்டிப்பாக இந்த Dimensity 900 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த 20,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுவே கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே செல்ஃபி கேமரா வைஸ் 16 மெகா பிக்சல்கான இந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஃபினிக்ஸ் அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.0 அப்பேச்சர் வேல்யூட டியூவல் LED ஃபிளாஷோட இந்த ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 11T 5Gல f2.45 அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் நமக்கு LED ஃபிளாஷ் எல்லாம் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா கிடையாது. ஸ்க்ரீன் ஃபிளாஷ் வழியாக தான் நம்ம ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி ஷாட்ஸ் எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியும். மற்றபடி இங்கே செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ்ல செல்ஃபி கேமராவிலேயே 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் Redmi Note 11Tல 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 16 மெகா பிக்சல்கான இந்த ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால குவாலிட்டி வைஸ் ரெண்டுத்துலையும் கொஞ்சம் சிமிலரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இங்கே இன்ஃபினிக்ஸ் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராலேயே 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தது கண்டிப்பாக வேற லெவல் தான். ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்லேயே செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் 1080 பிக்சல்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்தது கண்டிப்பாக இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக தான் இருக்கு. அதை தாண்டி அப்படியே பின்பக்கம் ரியர் கேமரான்னு வந்தோம்னா இங்கே இன்ஃபினிக்ஸில் பேக் சைட் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா f1.79 அப்பேச்சர் வேல்யூட இருக்கு. அது போக 13 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற 2 சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே Redmi Note 11T 5Gல இங்கே பேக் சைட் 2 கேமரா தான். ஃபர்ஸ்ட் கேமரா 50 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா f1.8 அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 8 மெகா பிக்சல்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அப்படின்ற மாதிரினா இந்த ரெண்டு கேமரா செட்டப் தான். மூணாவது அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ டெப்த் சென்சார் கொடுப்பாங்களே அதெல்லாம் இங்கே இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடையாது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரா வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் ஆஸ் யூஷுவல் 4K 30 FPS வரைக்கும் ரியர் கேமராலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரெட்மியில் ரியர் கேமரா 1080 பிக்சல் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே ரியர் கேமராலையும் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் இன்ஃபினிக்ஸ் இங்கே நமக்கு கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. பட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கேமரா குவாலிட்டி இந்த வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷனை வச்சு மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது. இதனுடைய ஆப்டிமைசேஷன்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வச்சு தான் இங்கே எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா குவாலிட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இங்கே ரெட்மியை விட இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் பெட்டரான கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இங்கே கேமரா குவாலிட்டி எந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம ரியலாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் கேமராவில் வித்தியாசம் இருக்காது. ஆல்மோஸ்ட் Redmi Note 11T 5Gல எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கான கிட்டத்தட்ட அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை இன்ஃபினிக்ஸ்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே இன்ஃபினிக்ஸில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் DTSக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ப்ளஸ் 1 மெமரி கார்டு தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் OS Android 11 மேலே XOS 10ல இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அப்படியே ரெட்மிக்கு பார்த்தோம்னா இங்கேயுமே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 மேலே MIUI 12.5 UIயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அதே சமயம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸில் நமக்கு ஆம்பியன்ட் லைட் சென்சார் கிரையோஸ்கோப் காம்பஸ் சென்சார் ப்ராக்சிமிட்டி பாரோமீட்டர் அப்படின்ற மாதிரியான இந்த சென்சார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் Redmi Note 11T 5Gல ஆம்பியன்ட் லைட் சென்சார் கிரையோஸ்கோப் ஆக்சிலரோமீட்டர் எலக்ட்ரானிக் காம்பஸ் IR பிளாஸ்டர் மாதிரியான இந்த சென்சார் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிரைசிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 8+128GB வேரியன்ட் 20,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது போக ரெட்மியில் 6+64GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கும் 6+128GB வேரியன்ட்
18,000 ரூபாய்க்கும் செல் பண்றாங்க. பட் இந்த 6GB ரேம் வேரியன்ட் Infinix ஸ்மார்ட் போன்ல நம்ம கிடையாது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது இங்க Infinix LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஒரு ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா Redmi Note 11T 5G ல LPDDR4X ரேம் டைப் அண்ட் UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் இந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட் அப்படின்றது Redmi ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அண்ட் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ரைசிங் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். 20,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட் தான் 8GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் ஸ்பெக்ஸ் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கம்ப்ளீட்லி நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதுலேயும் இங்கே Infinix ஸ்பெக்ஸ் வைஸ் ரெட்மியை நிறைய இடத்துல நமக்கு ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததுல இருந்து Dimensity 900 கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட் ஆகட்டும், இல்லை ரியர் கேமரால 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்ததாகட்டும், இல்லை 4K வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் சப்போர்ட் கொடுத்ததாகட்டும், எல்லாத்துலேயுமே இங்கே கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர் அப்படின்றது Infinix 5G ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அது போக 5G பேண்டும் கூட நமக்கு இங்க 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல ஸ்பெக் ஷீட் வைஸ் இங்க Infinix கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா நம்ம பிராண்ட் வேல்யூ அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த வகையில் பிராண்ட் வேல்யூயும் இன்க்ளூட் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ரெட்மியை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரெட்மி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாப்புலரான ஒரு ட்ரஸ்டபிளான ஸ்மார்ட் போன் பிராண்ட். அண்ட் அவங்க ஸ்மார்ட் போன்ல ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாவே பண்ணிருப்பாங்க. பட் Infinix பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் போன்ல ஸ்பெக் ஷீட் நல்லா இருந்தாலும் சில ஆப்டிமைசேஷன் லெவல்ல சில மிஸ்டேக்ஸ் அப்படின்றது அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ல பண்ணி தான் இருந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு நல்ல ஆப்டிமைசேஷனோட இந்த ஒரு ஸ்பெக் ஷீட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா Infinix ஸ்மார்ட் போனையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு Infinix மேல ட்ரஸ்ட் இல்ல, ரெட்மி பிராண்ட் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க Redmi Note 11T 5G போயிடலாம். பட் ஓவரால் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல ஸ்பெக் ஷீட் வைஸ் பார்க்கும்போது Infinix ஸ்மார்ட் போன் இங்க கொஞ்சம் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கு. அதனால இந்த ஸ்பெக் ஷீட்டோட ஆப்டிமைசேஷனும் பக்கவா பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Infinix ஒரு பெட்டரான ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இருக்கும். மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Infinix அவங்களுடைய ஃபஸ்ட்டு 5G ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.